மக்களே, இப்போ நீங்க பார்க்க போற இந்த வீடியோல நீட் தேர்வு எழுதுறதுக்கு ஒருத்தரு எக்ஸாம் ஹாலுக்கு போறாரு. அங்க வெளியில அவர எப்படி செக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. பயங்கரமா செக் பண்ணுவாங்க போலீஸ் எல்லாம் வச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பாருங்க. இவரு கூந்தல் போட்டு கொள்ளும் பழக்கம் உள்ளவரா இருக்காரு. அவருக்கு என்ன மாரி டீல் பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்களா? அவரு போட்டிருந்த ரப்பர் பேண்ட கழட்டி அதுக்குள்ளார ஏதாவது பிட் வச்சிருக்காரா? அப்படின்னு எவ்வளோ அருமையா செக் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப நீட் தேர்வுக்கு இந்த அளவுக்குலாம் செக் பண்றீங்க அப்படின்னா, 10த், 12த் எக்ஸாம் எல்லாம் ஸ்கூல்ல வைக்கிறாங்களே, அதுக்கும் இதே மாரி செக் பண்றது இல்லையே? அ அப்ப அதெல்லாம் என்ன எக்ஸாம்? அந்த எக்ஸாம்லாம் சாதாரண எக்ஸாமுங்களா? நீட் தேர்வு தான் எக்ஸாமா? எல்லாம் செக் பண்ணா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஒழுங்கா செக் பண்ணணும்ல? இந்த எக்ஸாமுக்கு இந்த மெத்தடுனா, அப்ப அந்த எக்ஸாம்ல எத்தன பேரு நெறைய மார்க் வாங்குறாய்ங்க? ம். 100க்கு 100 5 சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 வாங்குறவன்லாம் இருக்கான். எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்குறவன்லாம் இருக்கான். அவன்லாம் காப்பி அடிச்சு எழுதுனாங்களா? பிட் வச்சு எழுதுனாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாரி செக் பண்ணா தானே தெரியும். இதே மெத்தட அதுக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே?